குழந்தையோட அம்மா அப்பா வருவாங்கன்னு சொன்னீங்க, இன்னும் வரல. வருவாங்க வருவாங்க. ஏன் பறக்குறீங்க? அதான் பணம் கட்டணும்னு சொல்லிருக்கீங்கல்ல, ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வருவாங்க. தினம் 1000 புடுங்குறீங்கல்ல. ரொம்ப தான் பேசுறீங்க. பேசுறதுக்கு தான் வாய் இருக்கு தெரியல. பணம் தேடி கழுவி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குது. எம்பிட்டு நேரம் ஆச்சு. மொக்க அந்த ஈஸ்வர பையில இன்னும் காணோம். இந்த நர்ஸ் வேற பணம் பணம்னு தொல்லப்படுத்துறான். இந்த பிள்ளையோடைய அப்பா அம்மாவையும் கூட்டி வாங்குறான். எங்க இருந்து கூட்டி வந்து காமிக்கிறது? வேணும்னா அந்த ஈஸ்வர மகனத்தான் கூட்டி வந்து காமிக்கணும். இந்தாடா, யார் நீ எதுக்கு இங்க வந்த? இல்ல, இந்த குழந்தை உங்களுக்கு என்னோடதான், என் பேத்தி தான். நீ ஏன் இங்க வந்து நிக்கிற? வா வா. என்னம்மா தப்பா கேட்ட? போடா போ, வேலையை பார்த்து வந்துட்டான். இது கண்டிப்பா செல்லம்மாக்கா குழந்தை தான். எனக்கு நல்ல அடையாளம் தெரியுது. செல்லம்மாக்காவோட குழந்தையே தான். ஆமா, சும்மாரு கைடுபட்ட பையன் எங்க இருந்துதான் வருவாங்களோ. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அந்த கிழவி குழந்தைய விட்டு அசற நேரம் பார்த்து குழந்தைய தூக்கிட வேண்டியதான். பாட்டிமா, அந்த ஆள் என்ன கேட்டுட்டு போனாரு? புள்ள உங்க பிள்ளையான்னு கேட்டு போனான். பாத்து பாட்டிமா, இப்பெல்லாம் குழந்தைய தேடுறவங்க இப்படிதான் உலாத்திட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சரி, குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்பதான் ஒருத்தி வந்து கேட்டு போனா, குழந்தை எப்படி இருக்குது, பணத்தை எப்ப கட்ட போறீங்கன்னு. பின்னாடியே நீ வந்து நிக்கிற. அந்த நர்ஸ் உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டாளா? அவ எப்பவுமே அப்படிதான் பாட்டி. நீ அவ சொல்லி வரலையா? இல்ல, அவ எப்பவுமே சிடுமூஞ்சி. யார்கிட்ட எப்படி எல்லாம் பேசணும்னு ஒண்ணுமே தெரியாது. உங்ககிட்ட வந்து பணத்தை கட்டுங்க, பில்ல செட்டில் பண்ணுங்க தொந்தரவு கொடுத்தாளா? எங்களை மாதிரி நர்ஸுங்க கிட்ட அங்க நிக்காத இங்க நிக்காத, மருந்து மாத்திரை எல்லாம் பேஷண்ட்டுக்கு ஒழுங்கா கொடுத்தியான்னு எப்போ நச்சரிச்சுட்டே இருப்பா. ஆமா, ரொம்ப ராங்கிக்காரி இல்ல பாட்டி, மண்ட கருவம். சரி, குழந்தைய கொடுங்க. இல்ல, இப்பதானே குழந்தை உடம்பு சரியா இருக்கு. அதனால எப்படியோ நீங்க இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவீங்க. அதுக்கு தடுப்பூசி, சொட்டு மருந்து இதெல்லாம் கொடுக்கணும்ல. ஆமா, பணம் நச்சடிச்சாலே இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலையா? அதுக்கு அதையெல்லாம் கேட்க எங்க நேரம் இருக்கு? நாய் மாதிரி வெள்ளுன்னு குலைச்சிட்டு போனான். பணம்னு உசுரா வாங்குறான். ஏமா, பணம் நான் மரத்துலயா காக்கிது? ரெடி பண்ணி தானே கொண்டு வந்து கொடுக்கணும். அவளுக்கு தராதரம் தெரியல பாட்டிமா. உங்களை பார்த்தா ஏதோ ஒரு வசதியான வீட்டு பொம்பளை மாதிரி தான் தெரியுறீங்க. உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாதுதான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவளை பத்தி நான் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். எம்பிட்டு அழகா பேசுறேன், கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போய் பிள்ளைய தூக்கிட்டு போய் மருந்து கொடுத்து. சரி. ஆமா, உன் பேர் என்னம்மா? நர்ஸ் ராணி. ராணியா? ராணி மாதிரியே தான் இருக்கேன். யாரோ நர்ஸ் வந்து குழந்தைய தூக்கிட்டு போறா. அங்கிருந்து குழந்தைய தூக்கிட வேண்டியதான்.
போலாம். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. யார் அது? குழந்தை ஏதோ நர்ஸ் தூக்கிட்டு போகுது. ஒரே குழப்பமா இருக்க. இனிமே இங்க இருக்கக்கூடாது. வாங்க. நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க. கையெடு. எதுக்கு இப்படி கூப்பிட்டு மிரட்டுற? நான் சாப்பிட மாட்டேன், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு என்ன மிரட்டுற? போதும் ஸ்னேகா, என்ன மிரட்டுறதெல்லாம் போதும். இங்க பாருங்க, எதுக்காக இப்ப நீங்க கோவப்படுறீங்க? பின்ன என்ன, ரத்தனா செத்ததுக்கு அப்புறம் முத்தழகி ஒரு நிலையில இல்லை. அந்த வேதனையில நான் இருக்கப்ப திரும்ப திரும்ப என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இப்ப எதுக்கா என்ன கூப்பிட்ட? அப்படி என்ன தலை போற விஷயம் சொல்லு. இல்ல வேணாங்க, நீங்க இவ்வளவு எரிச்சலோட இந்த விஷயத்தை கேட்க வேணாம். நீங்க கிளம்புங்க, போய் முத்தழகி அக்காவை நல்லபடியா பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம், என்ன நல்லா இருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்களேன். ஏன்? ஏங்க அத கூட சொல்ல மாட்டீங்களா? நான் இவ்வளவு நாள் உங்க கூட வாழ்ந்திருக்கேன், அதுக்காக சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? ஸ்னேகா, நீ தான் என்ன புரிஞ்சுக்காம பேசுற. எப்பவும் நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவனா சமயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிய. சரி சொல்லு, இப்போ உன்னை எதுக்காக வாழ்த்தணும்? அது வந்து இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இன்னைக்கு உன் பிறந்த நாளா? பிப்ரவரி 10 உன் பிறந்த நாள். அது வந்து ஸ்கூல் சர்டிபிகேட்காக கொடுத்தது. நிஜமான பிறந்த நாள் இன்னைக்கு தான். சரி, நீ நல்லா இரு. தேங்க்ஸ். சந்தோஷமா இரு. எனக்கு கோயிலுக்கு போலாமா? இப்ப எனக்கு மூடு சரியில்லைம்மா. கோமதி கூப்பிட்டு போ. இல்ல, கோமதி வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கா. அதான் உங்களை வர வச்சு கோயிலுக்கு. என் பேர்ல அர்ச்சனை பண்ணணும். நீங்க என் கூட இருந்தா சந்தோஷமா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி, பரவாயில்ல, நான் மட்டுமே போயிட்டு வந்துடுறேன். ஸ்னேகா, அர்ச்சனை தட்டை இங்க விட்டுட்டு போற? நான் இப்ப கோயிலுக்கு போறது எனக்காக இல்லைங்க, முத்தழகி அக்காவுக்காக. அவங்க கவலையெல்லாம் மறந்து பழையபடி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. இது எனக்காக வாங்கினது. நான் இன்னொரு தேங்காய் பழம் வாங்கி அக்கா பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிறேன். ஸ்னேகா, வா போலாம். அங்க போய் உட்காருங்க. வாங்க, அங்க உட்காரலாம். அம்மா சார், ஒரு குழந்தையோட ஒரு வயசான அம்மா இந்த நாமம் போட்டு ஒருத்தர் பாரு. அந்த லெஃப்ட்ல 2வது ரூம் சார். Thanks. போய் பாருங்க. இந்த விளங்காத பயல இன்னும் காணோம். மாயா, ஏய் ஈஸ்வரா, போன் பண்ண உடனே வர வேண்டியதானே, இப்படி நேரமா? என்ன பேச்சு பேசுற? வீட்டுல ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தானே வர முடியும். 4 நாளைக்கு ஒரு கோயில் பேர சொன்னாதான் அவன் வெளியே அனுப்புவான். அதுலயும் அந்த செல்லம்மாவை ஏமாத்திட்டு வர்றது இருக்கே, ஐயோ அம்மா, என் உயிரே போயிடும் போல இருக்கு.
ஆமா குழந்தை எங்க? அது என்னமோ தடுப்பூசி போடணுமா, நர்ஸ் தூக்கிட்டு போயிருக்கா. என்னது தடுப்பூசியா? சொன்ன மருந்தெல்லாம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். இந்தாங்க, இந்த மருந்தெல்லாம் வாங்கிக்கோங்க. இந்தாம்மா, அம்பிட்டு பேசினிய. இத பிள்ளையோடைய தாத்தா வந்திருக்காரு. இவரை கூட்டிட்டு போய் டாக்டர் முன்னாடி நிறுத்து, கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரு. பில்லையும் அவரே காட்டிடுவாரு. அதான் தாத்தா வந்துட்டார்ல, நீங்க ஏன் இன்னும் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கேஷ் கவுண்டர்ல கேஷ் கட்டிட்டு டாக்டர் போய் பார்த்து குழந்தைய கூட்டிட்டு போங்க. உள்ள வந்துட்டேன், கூட்டிட்டு போறப்பா. ஆமா, குழந்தை எங்க? குழந்தை எங்கம்மா? சொல்லுங்க, உங்களதான் கேக்குறேன். குழந்தை எங்க? தடுப்பூசி போடுறதுக்காக நர்ஸ் தூக்கிட்டு போயிருக்கு. என்ன பேசுறீங்க? எங்க தூக்கிட்டு போனாங்க? தடுப்பூசி போடுறதுக்காக தான் கூட்டிட்டு போயிருக்கு. தடுப்பூசியா? ஏங்க, குழந்தைக்கு இப்பதான் ஜுரம் சரியா இருக்கு. ஒரு வாரத்துக்கு தடுப்பூசி எல்லாம் போடக்கூடாது. யார் வந்தா? யார்கிட்ட குழந்தைய கொடுத்தீங்க? நர்ஸ் பேர் சொன்னாங்களா? அவங்க பேர் என்ன? சொல்லுங்கம்மா, யார் வந்து குழந்தைய தூக்கிட்டு போனா? என்ன நீ நச்சு நச்சுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு நீ பாட்டு கேட்டுட்டு இருந்தா நான் எப்படி பதில் சொல்றது? அது நர்ஸ் பேரு என்னமோ ராணியா. அது ஒட்டகச்சிவிங்க மாதிரி ஒசரமா இருந்துச்சு, அதான் கூட்டிட்டு போச்சு. நர்ஸ் ராணியா? அப்படி யாரும் இங்க வேலை செய்யலையே. என்ன சொல்ற? ஆமாமா, அப்படி யாரும் இங்க இல்ல. ஐயோ, உங்க குழந்தைய வேற யாரோ வந்துதான் தூக்கிட்டு போயிருக்காங்க. டாக்டர், 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 டாக்டர்! அடி பாவி, குழந்தைய தொலைச்சியடி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? இங்க இருந்த என் குழந்தை காணாம போயிடுச்சு. எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்களா? இத பாரு, என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது. என் குழந்தை இங்க வந்தே ஆகணும். வந்துரும் சார். என்ன பிரச்சனை? வாட்ஸ் தி மேட்டர்? டாக்டர், 2ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிற குழந்தையோட கார்டியன் சார் இவங்க. குழந்தை மிஸ் ஆயிடுச்சு. குழந்தை மிஸ் ஆயிடுச்சா? ஆமா சார். எப்படி? நர்ஸ்ன்னு சொல்லி யாரோ குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா எவ்வளவு கேர்லெஸ்ஸா பதில் சொல்றா. இவெல்லாம் ஒரு டாக்டர். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். உங்க குழந்தை கிடைக்கும் சார். எப்படியா கிடைக்கும்? எதுக்கு சார்? எதுக்கு கோவப்படாதீங்க சார். கோவப்படாம என்ன பண்றது? குழந்தை கிடைக்கும் சார். கொஞ்சம் பொறுமையா எப்படியா கிடைக்கும்? ஹாஸ்பிடல்ல தூக்கிட்டு போயிருக்காங்க, நீ வேற சமாதானம் சொல்றியா? டோன்ட் கெட் பேனிக். என்ன கதை சொல்றியா? சார் போலீஸ்க்கு சொல்லி கண்டுபிடிச்சிருவோம் சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். முருகேசா, நீ வாசல்ல போய் பாரு. போங்க எல்லாரும் போய் 5 மாடி செக் பண்ணுங்க. போங்க போங்க ஓகே போங்க சார். போங்க எல்லாரும் போங்க. கூட்டம் போடாதீங்க, கலந்து போங்க. போங்கப்பா எல்லாம் போங்க போங்க. ஐயோ, ஹலோ, R3 போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர்ட்ட கொஞ்சம் கொடுங்க. நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? குட் மார்னிங் சார். நான் சிஎம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ரவிச்சந்திரன் பேசுறேன். நம்ம ஹாஸ்பிட்டல்ல பெட்ல இருந்த ஒரு பேபி மிஸ் ஆயிருச்சு. எப்ப? இப்போ ஒரு 1/2 an hour தான் சார். ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். ப்ளீஸ் சார். ஏங்க, காரை எங்க நிறுத்துறீங்க? அங்கே நிறுத்திருக்கலாம்ல. இங்க இருந்தாங்க நடக்க முடியாதா? சரி வாங்க. என்னங்க, கண்டிப்பா முத்தழகி அக்கா பேர்லயும் அர்ச்சனை பண்றோம். நீ அப்படி சொன்னதே போதும், கடவுள் அதை ஏத்துக்குவார். தேங்காய்க்குள்ள வித்தியாசம் பார்க்க மாட்டார் கடவுள். இந்த மாதிரி தத்துவங்கள்லாம் உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு தான் தெரியும். என்னங்க, என் ஃப்ரெண்டுங்க அமெரிக்கால இருந்து கரெக்டா வருஷம் என் பர்த்டேக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவா. நான் பேசிட்டு வந்துட்டுமா? அதுக்காக கோவில்ல வந்தா போன்ல பேசுவாங்க. இடம் பொருள் ஏவல் ஒண்ணு இல்ல. எப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிடு. அந்த போன் ஆஃப் பண்ணு. எனக்கு ப்ளீஸ்ங்க, யூஎஸ் காலுங்க. 5 நிமிஷம் தான், பேசிட்டு வந்துடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோங்க. சரி, நீ பேசிட்டு வா, நான் கோயிலுக்கு. எனக்கு கார் சாவி கொடுங்க. அர்ச்சனை தட்டி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஹலோ. ஹாய் ஸ்னேகா. மேகி சொல்லு. நீதான் சொல்லணும். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. How is your life? Okay தானே? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன விசேஷம் சொல்லு.